அஸ்ஸலாமு அலைக்கும். திமுகவை சேர்ந்த ஆராசா அவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா வர வர பிஜேபியை சார்ந்த எச் ராஜாவோட பேச்சு மாதிரியே இருக்குது. ஆராசா அவங்கள டிவி நிகழ்ச்சி கூட்டிருந்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு திமுகவோட கொள்கைகளை பற்றி பேசலாம், உங்கள் திமுக செஞ்ச திட்டங்களை பற்றி பேசலாம். அதை விட்டுட்டு எங்கள் தலைவர் திருமாவர்களை சாதிய தலைவர்னு சொல்லிட்டு போகிற போக்கில் பேசுகிறீங்க. இது வன்மையான கண்டிக்கத்தக்க பேச்சு. அவர் உண்மையாகவே சாதிய தலைவராக இருந்தால் அவர் உங்களை விட அவர் எங்க இந்த நாடோட குடியரசுத் தலைவராக இருப்பார். அவர் சாதிய தலைவராக இல்லை, அவர் சமூக நீதி தலைவராக இருக்கார். சமூக நீதி தலைவராக இருக்கிறதால தான் சாதி கட்சியாக இருக்கக்கூடிய பாமக கூட கூட்டணி வரமாட்டேன், மதவாத கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி கூடயும் கூட்டணி வரமாட்டேன். அது மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் கட்சியால் என்னைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் நிலைப்பாடுலாம் மாறும். எங்கள் தலைவர் திரும்ப அப்படி இல்லை, கொள்கை தலைவர். அவர் இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணாம, குடும்பம் குட்டி இல்லாம, சொத்து பொத்து அது மேல ஆசை இல்லாம மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பத்தி ஊழல் வழக்குல நீங்க தப்பு செஞ்சீங்களோ செய்யல, அது எங்களுக்கு தெரியாது. ஊழல் வழக்குல ஜெயில இருந்து நீங்க எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை. எங்க தலைவர்கிட்ட பகிரங்கமா நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டுக்கிற திருமாவின் தம்பி சதாம்.